பார்த்தீங்கன்னா இதுதான் கெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயாக்கு அப்போவே டீ கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா உங்கள் ஆயாக்கு மட்டும் சொல்கிறேன் உங்கள் தம்பிக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. என் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கெஸ் பண்ணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய லஞ்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து சக்கரை ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வெறும் மூணு சப்பாத்தி தான் இருக்குது யோசிப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு, அப்புறம் வந்து என் தம்பிக்கு 1 ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா உங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்க, அப்போ ஏன்டா உங்கள் தம்பிக்கு வந்து ஒன்று சொல்கிற, எப்பவுமே என் தம்பி வந்து சப்பாத்தி ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவான், அதனால 1 வச்சுட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயாவுக்கு யோசிப்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சாதம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சாப்பாடுலாம் மிச்சமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து தண்ணி சாதமாக செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லஞ்சு. இன்னொரு விஷயம் காமிக்க போகிறேன். இட்லி அரிசி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க இட்லி அரிசி. ஏன்டா இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி அரிசி அதுக்கு ஊற வைப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று உளுத்த பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஏன்டா இவ்வளோ ஏர்லி மார்னிங்காகவே சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணதால ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதனால இப்போ கரெக்டாக ரெடி பண்ணிட்டு நான் சாயந்தரமாக வந்து அரைச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஆட்டிடுவேன். இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாயந்தரமாக வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.